ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் ட்ராக் வந்து மூவ் ஆயிடுச்சு. எஸ், பிடிச்சி தள்ளி விட்டாச்சு. நேற்றுக்கு அதோட மேக்கிங் வீடியோலாம் வந்து நம்ம வைஷு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, பதறுது. ஐயோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கப்பா, அப்படிலாம் தள்ளி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. கீழே இருந்து தள்ளி விடலனாலும் அந்த ஷோல்டரை ஆட்டி ஆட்டி இது பண்ணுறதே வந்து அவங்க பயந்து பயந்து போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரெண்டு பேரோட நடிப்புமே ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, அது டம்மி டம்மின்னு சொல்லி. இப்போவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து கீழே வந்து போட்டது வந்து ஒரு டம்மி, அங்கே கடந்தது வைஷு லாஸ்ட்டாக. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த பசுபதி வந்து தன் மகளை அடித்த உடனே பொங்கி எழுந்துட்டாரு. காவேரி அடித்தாலே தாங்கிக்க முடியாது பசுவால், இவ யார் வெண்ணிலா, இவ எப்படி நம்ம பொண்ணை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு கோபமும் வெறியும் வந்துருச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாரு. பொண்ணு மேலே அவ்வளோ பாசம். என்ன தப்பு பண்ணாலும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த வகையில் அப்பா அப்படின்னும்போது அவ்வளோ பாசமான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அப்பா அப்படின்றது. ஆனால் பொண்ணு என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதை செய்யணும் அப்படின்னு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அப்பா அப்படின்னும் சொல்லலாம். இன்றைக்கி எபிசோடில் ரொம்பவே அழகாக இருந்த பார்ட் அப்படின்னா நம்ம விஜய் காவேரியோட பார்ட் தான். காரில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. வீட்டு பக்கத்துலேயே இறக்கி விடுறேன் அப்படின்னோட, என்ன மாமியார் மேலே பயம் போயிருச்சா அப்படின்ட்டு. ஐயோ எனக்கு உங்கள் அம்மா ஞாபகம் வந்தாலே கல்கத்தா ஞாபகம் தான் வரும் அப்படின்ட்டு. அவர் கல்கத்தான உடனே கல்கத்தா காலி ஞாபகம் வந்துருச்சு எங்களுக்கெல்லாம். காவேரிக்கு கொஞ்சம் லைட்டாக தான் எரிஞ்சுது, லேட்டாக தான் எரிஞ்சுது அப்படின்னு சொல்லணும். கடைசியாக கல்கத்தானா கல்கத்தா காலின்னு எங்கள் அம்மாவை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஆர்கியூமெண்ட்டும். அதுலேயும் ஃபைனலாக எங்கள் அம்மா கல்கத்தா காலின்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆயிருமா, நான் ஒரு குட்டி கல்கத்தா காலி அப்படின்ற மாதிரி காவேரி. ஐயோ அப்படின்ட்டு, ஏன் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ன உடனே, வேணும்னா உன்னோட முந்தானையில் என்ன முடிஞ்சு வச்சுக்கோ அப்படின்ட்டு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ரெண்டு பேரோட கன்வர்சேஷனுமே, அழகாக இருந்துச்சு. அதில் உங்ககிட்ட வேற முந்தானை இல்லையோ, புடவையிலேயே இது துப்பட்டாவிலேயே முடிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி விஜய். எப்போ தான் என் கூட வந்து சேருவேன், என் பையனோட பர்த்டேக்குள்ளவாவது வந்து சேர்ந்துருவியா அப்படிங்கிற மாதிரி விஜயோட கான்வர்சேஷன். ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டு பேரோட லைஃப்லேயுமே. ஆனால் ஒரு லைஃபையே புரட்டி போடுற ஒரு தருணமாக இது அமைய போகுது விஜய்க்கு. எப்படி சொல்கிறது, இவ்வளோ பெரிய பழி வந்து விஜய் மேலே விழப்போகுது. அங்கே பசுபதி வந்து சொல்லிட்டாரு, லவ் ஃபெயிலியர்னால தற்கொலை முயற்சி அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிடணும் விஜய்னால் அப்படின்ற மாதிரின்ட்டு. அதுதான் செய்ய போகிறாங்க, ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பக்கம் காவேரி வீட்டுக்கு வராங்க. உங்கள் அம்மா கிட்டேருந்து எப்படியாவது பேசி எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு விஜய் சொல்லி அனுப்புவோம். அதே மாதிரி பேச வராங்க. இங்கே அத்தை வந்து உன்னால தான் இது மாதிரிலாம் நடக்குதுன்னு கங்காவோட பெயினையும் சேர்த்து, அதாவது லைட்டாக வலி வந்த அந்த ஒரு பிரச்சனையும் சேர்த்து காவேரி மேலேயே தூக்கி போடுறாங்க. காவேரி பதறாங்க. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல், ஏதோ காவேரிக்கு பதட்டம் பயம் இந்த மாதிரி வலி ஏதாவது வந்ததுன்னா கூட தான் புருஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. தங்கச்சிக்காக அக்காவுக்கு இது மாதிரி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது நடக்கிறதுக்காக தான் இப்போது சின்ன சின்ன சிம்டம்ஸாக காமிச்சிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. அதை பற்றி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ன உடனே இந்த பக்கம் அம்மா கொஞ்சம் எகிரிட்டு தான் இருக்காங்க. அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய்கிட்ட ரொம்பவே நியாயமாக தான் காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டம் தான் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அம்மாவை பொறுத்த வரைக்கும். ஈவினிங் எப்படி இங்கே தானே வர போகிறீங்க, போய் குளிச்சுட்டு தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி காவேரி அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் அந்த போகும்போது அந்த மியூசிக்கோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி, நீ போய் ரெஸ்ட் எடு காவேரி அப்படின்னு சொல்லி காவேரி அனுப்பி விட்டுடுறாங்க. இங்கே கங்காவும் குமரனும். இன்னொரு பக்கம் அத்தை வந்து கொஞ்சம் காண்டில் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது அவள் குழந்தைக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. இங்கே வீட்டில் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இருக்காங்க. விஜய் வராரு. இவ்வளோ நாளைக்கு தானடா இப்படியே இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு பசுபதியோட அந்த வார்த்தையை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. தாத்தா சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவா காவேரி அப்படின்ட்டு. விஜய்க்கு ஐயப்பன் சார் ஃபோன் பண்ணி வெண்ணிலா இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு காரணம் நீங்கள் தான்ற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. காதல் தோல்வி தான் அப்படின்ற மாதிரின்ட்டு. விஜய்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு. இந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சு விஜயை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாங்க காவேரி, வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அரெஸ்ட் ஆகிட்டு வெளியில் கொண்டு வர்றது இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.